எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்னுடைய அடுத்த படமான இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஷோ பார்க்க தான் நான் இங்கே காசி தியேட்டருக்கு வந்திருக்கேன். ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்கணும் அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும்னு. ஏன் பைக்கில் வந்தேன்னா, நான் நிறைய படத்துக்கு இந்த மாதிரி இதே தேட்டருக்கு பைக்கில் நிறைய படம் வந்து பார்த்துருக்கேன். ஸோ என் படத்தை நான் என் படத்தில் யூஸ் பண்ண பைக் அதில் ஓட்டி வந்துட்டு அதை ஓட்டிகிட்டு வரணும். ஸோ ஏன்னா பசங்கள்லாம் எல்லோரும் ஆர்வமாக எத்தனை பேர் நமக்காக படம் வந்து பைக்கில் வந்து பார்க்குறாங்க இந்த வெயிலாக இருந்தாலும். ஸோ அதே மாதிரி எனக்கும் அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லாருமே இஸ்பேட் ராஜாக்கள் தான். ஸோ உங்களில் ஒருத்தர் தான் இஸ்பேட் ராஜா. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் டெஃபினட்டாக கனெக்ட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் ப்ரெஸ் ஷோடைய ரிப்போர்ட்டும் சரி, நிறைய ரிவ்யூஸ் படிச்சிருக்கேன். ஸோ எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது படத்துக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே எங்களுக்கு தேவை. படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. ரஞ்சித் ஜெயக்குடி அவர் பேசினார் அவங்கள்ட்ட இதை பற்றி ப்ரெஸ் ஷோ. இல்லை, இன்றைக்கி காலையில் கூட ரேடியோவில் இன்டர்வியூ முடிச்சு தான் வரும். ஸோ அவருக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அட் சேம் டைம் கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் அண்ட் கரெக்டான ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் வெயிட்டிங். விஷ் பண்ணார் முன்னாடி லைக் ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ், எதுவாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். அடுத்த கட்டத்துக்கு உனக்கு போகிறதுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க. நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் விஷ் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஆடியன்ஸ் சைட்லேருந்து நிறைய பாசிட்டிவான இது இருக்குது. லைக் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. படம் பார்க்கணுன்னு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்னீக் பீக் வந்தபோது சரி, ட்ரெய்லர் வந்தபோது சரி. ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. ஸோ படம் பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். தேங்க்யூ.